உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தம் ஆனாரே. உயிர்த்தெழுந்தாரே. கண்களை மூடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா, என்னோடு இடைபெடும் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தை என்னை வனையட்டுக்கும். இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை உலகம் எங்கிலும் மிகுந்த பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். ஆனால் யார் இந்த இயேசு, ஏன் இந்த உயிர்த்தெழுதல் என்பதை அறியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்த நானும் நீயும் அந்த நல்ல செய்தியை கேள்விப்பட்டிராதவர்கள் அல்லது அறிந்தும் அதை உணராமல் வாழுகிறவர்களுக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்வை கொடுக்கிற நாளாக இது அமையட்டுக்கும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு நான் வேதத்தின் மூலம் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது தவறு அல்லது தப்பு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஏனென்றால் இயேசு ஒரு நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். மறுபடியும் ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு மனிதனை போலவோ அல்லது மற்ற காரியங்களைப் போலவோ அவர் மறுபடியும் உயிர்த்தெழ தேவைய அவசியமில்லை, உயிர்த்தெழ வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆகவே நாங்கள் மறுபடியும் அதை கொண்டாடுவதில்லை என்று சொல்லி அதிலே பெருமை பாராட்டி தங்களையும் தங்களுடைய திருச்சபையையும் தங்களுடைய காரியங்களையும் மார்தட்டி கொள்ளுகிற ஊழியங்கள் உண்டு. நான் உங்களுக்கு பேச போகிறவைகள் அல்லது இந்த காலையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி சத்திய வசனத்திலிருந்து சொல்ல போகிற சத்தியங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறபடி ஆதி அப்போஸ்தலர்கள் கவனிங்கள் அல்லது சபையினுடைய ஆரம்ப நிலையில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்த போதனை என்ன கவனிங்கள். இதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு ஒரு கொள்கைகளோ அல்லது உயிர்த்தெழுதலை குறித்த தவறான பார்வையோ இருக்கக்கூடாதபடிக்கு தேவ ஆவியானவர் அருள் புரிவாராக. கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் அதற்கு ஆதாரமாய் காண்பிக்க வேண்டிய வசனங்கள் 2 புஸ்தகங்களில் உண்டு. முதலாவது லூக்கா புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு சத்திய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசித்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுதலில் அதிக சந்தேகப்படுகிறவர்கள், தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள். காரணம், நாங்கள் அதை கொண்டாடுவதில்லை, எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு மொட்டையாக மட்டம் தட்டி பேசுகிறவர்கள். வசனத்துக்கு கவனமாய் செவிசாய்த்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, கவனியுங்கள், கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே
உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? கொஞ்சம் கவனியுங்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அல்லது ஒரு ஆவிக்குரிய திருச்சபை அல்லது கன்னிகையாக அலங்கரிக்கப்பட்டு மணவாளனை எதிர்கொண்டிருக்கிற திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கொண்டாட்டம் ரொம்ப அவசியமானதாகவே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததை காணாமல் அங்கு சென்ற ஸ்திரீகள் பார்க்கிறார்கள், அடைக்கப்பட்டிருந்த கல். எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று இன்னும் ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே வந்த பொழுது தூரத்தில் ஏறிட்டு பார்த்து கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அவர்கள் உள்ளே போய் பிரவேசித்து பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை. பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஒரு மனிதன் வருவதற்கு உயிர்த்தெழுதலில் அவன் சம்பந்தப்பட்டே ஆக வேண்டும். கொஞ்சம் கவனியுங்கள். இயேசுவுடைய அன்புக்குள் ஒரு மனிதன், ஒரு திருச்சபை, ஒரு குடும்பம் வர வேண்டுமானால் அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார், உயிரோடே இருக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த சரீரத்தை காணாமல் கலங்கி தவித்து நின்ற பொழுது அங்கே தோன்றின, அங்கே எழுந்து நின்ற, அங்கே காணப்பட்ட 2 பேர் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நீங்க ஏன் கல்லறையை வந்து தேடிக்கொண்டிருக்கிறீங்க? இது வெறும் கல்லறை. இந்த கல்லறையில நீங்க ஒன்றையும் காண முடியாது. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆனால் இந்த செய்தியோடு கிறிஸ்தவத்துடைய நிலைமை நின்றுவிடவில்லை. கவனிங்கள். கிறிஸ்தவம் உலகம் முழுவதிலும் வியாபித்திருப்பதற்கு காரணம், அதை நான் இந்த காலை இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் சொல்லித்தர விரும்புகிறேன். கிறிஸ்தவம் உலகம் முழுவதிலும் எல்லா கண்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் தேசங்களிலும் வியாபித்திருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் அந்த செய்தி ஒன்று மாத்திரமே. கவனியுங்கள். உன் பாவங்களுக்காக மரித்தார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக பாடுபட்டார், உன்னை மீட்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராயனும் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள்முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்து அவர் உனக்காக சிலுவையிலே மரித்தது மட்டுமல்ல, உன்னை தன்னிடம் வரும்படி அழைக்கிறார். இந்த உயிர்த்த ஞாயிறிலே உயிர்த்த கிறிஸ்து சொல்லுகிற செய்தியை கொஞ்சம் நீங்கள் விளங்கும்படி உங்களை நான் கூட்டிச் செல்ல விரும்புகிறேன். என்னோட கூட வாருங்கள். முந்தினவனாகிய மூத்த அப்போஸ்தலன் பேதுருவை கேட்டு பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்தை எழுதின லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அவரே எழுதினார். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இங்கே உங்களுக்கு நான் காட்டி தந்த காரியம், இயேசு இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே
நீங்கள் வாசிக்க வேண்டிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 13, 14, 15 அப்படியே வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம். அவர்கள் அங்கே வந்தபொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய ஜூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கவனிங்கள், மேல் வீட்டறையில் இருக்கிற அனுபவம். அடுத்த வசனத்தை பாருங்கள். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, கொஞ்சம் கவனியுங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு நீங்கள் இணைய வேண்டுமானால் வேதாகமத்தின் சத்தியத்துக்குள் வந்துவிடும்படி உங்களை தயவாக கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வசதிக்கேற்றது போல, தன்னுடைய வாழ்க்கைக்கேற்றது போல, தன்னுடைய அறிவுக்கேற்றது போல இந்நாட்களில் தவறான உபதேசங்கள் புரண்டு அலையாக துர்உபதேச காற்றடிக்கிறது. தவறான போதனைகள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஆமென். இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். இவனை எனக்கு தெரியாது, சத்தியமாக இவனை தெரியாது. சபிக்கவும் சத்தியம் என்னவும் தூஷிக்கவும் அவன் இயேசுவுடைய சிலுவை காட்சி அருகே வர முடியாமல் ஒரு பெண் கேட்ட பொழுது கூட நடுங்கி போய், நீ அவர்களோடு தோட்டத்தில் இருந்தாய் அல்லவா, உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது, நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா என்ற பொழுது இயேசுவை மறுதலித்த அதே பேதுரு, கவனியுங்கள், அவரை மறுதலித்து புறமுதுகு காட்டி தூரமாய் போனவனை ஆண்டவர் ஒரு சேவல் கூவின பொழுது, கவனிங்கள், ஒரு சேவல் கூவின பொழுது அவன் மனம் கசந்து அழுது தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்ததை சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பேதுரு இப்பொழுது இயேசு உயிரோடு எழுந்து போய்விட்டார். 40 நாட்கள் இந்த உலகத்தில் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதாக அநேக திருச்சாந்தங்களாக 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். இப்பொழுது 120 பேர் நடுவில் பேதுரு எழுந்து நிற்கிறான். முதல் பிரசங்கத்தை கவனிங்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை தொட்டு பார்த்தவர்கள், இயேசுவோடு பிரயாணப்பட்டவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு வியப்பிலே ஆழ்ந்தவர்கள். ஏன், அவரை பெற்ற தாய் மரியாள் கூட இருக்கிறாள். 120 பேர் இருந்த நடுவிலே பேதுரு எழுந்து நின்று சொன்ன வார்த்தைகளை இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதை அறியாததினாலே தான் அநேகர் இன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்த தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்கள், தவறான போதனைகள் கிறிஸ்தவம் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறது. வாசியுங்கள் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இந்த ஊழியத்தில் கவனிங்கள், இந்த ஊழியத்தில் பங்குடைய அந்த யூதாசை பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் முதல் கதாபாத்திரமாக வைக்கிறார். கவனிங்கள், பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலே 120 பேர் மத்தியில் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு அவனை அறிமுகப்படுத்துகிறார். யூதாஸ் என்பவன். அவனை குறித்து பேசி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆண்டவருக்கே துரோகம் விளைவித்து குற்றமில்லாத இரத்தத்தை, மாசில்லாத இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை முத்தத்தினாலே காட்டி கொடுத்து தனக்கொண்டொரு நிலத்தை வாங்கி அதிலே தலைகீழாக விழுந்து அவன் வயிறு வெடித்து
குடல் சரிந்து அவன் மரித்து போய்விட்டான். இப்படிப்பட்டவனை பற்றி அவர் கதைத்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஆவியானவர் எழுதி வைக்க காரணத்தை பாருங்கள். 18வது வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு. இதான் பிரசங்கம். பக்கத்துல ஆளுக்கு சொல்லுங்க, இதுதான் பிரசங்கம். ஆண்டவருடைய பிள்ளையா 3 வருஷம் இருந்தவன், காசு பொறுப்பில் இருந்தவன், ஏசப்பாவோட நடந்தவன், அவன் அந்த இடத்துல இல்ல, அவன் செத்து போயிட்டான். அவன் தான் முதல் பிரசங்கத்துக்கு கொண்டு வர. கொஞ்சம் யோசிங்க போதகரே, ஊழியக்காரனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் அதை கொண்டு வருகிறார் என்று பின்னதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 19வது வசனம். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததும், வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்ததும் எருசலேம் முழுக்க தெரிந்த செய்தி. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அல்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. 21வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு, கொஞ்சம் கவனிங்கள், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இந்த 2 கால எல்லையை பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் வைக்கிறார். என்ன? ஞானஸ்நானம் யோவானால் இயேசு பெற்ற அந்த நாளிலிருந்து அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் உள்ள கால பகுதியை சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 3.5 வருஷ காரியத்தை இங்கே ஒரு வசனத்தில் குறித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அடுத்த வசனம், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன், எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன், அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து, கவனிங்கள், எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து. இயேசு பிள்ளைகளே, ஆதி சபையினுடைய காரியங்களை இன்றைக்கு அற்புத அடையாளங்களை தான் சொல்லுகிறார்கள். ஆதி சபையில் நடந்த அற்புத அடையாளங்கள், ஆதி சபையில் நடந்த பெரிய காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆதி சபையில் முதலாவது நடந்தது அங்கே பேதுருடைய பிரசங்கத்தில் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்ல காரணம், எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். ஆமென். இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக எங்களில் ஒருவனை ஏற்படுத்த வேண்டும். அவன் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டுமானால் இயேசு ஞானஸ்நானம் பெற்றதையும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்து போன, உயர எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் தெரிந்த ஒரு மனிதனை நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆமென். இந்த ஊழியத்தை இழந்து போன மனிதனுடைய பெயர் என்ன? ஜூதாஸ். ஜூதாஸுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீ சாட்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நீ வாழ வேண்டும். இந்த ஊழியத்தை இழந்த இந்த ஜூதாசுடைய அந்த இடத்துக்கு பக்கதாக அதிலே ஒருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். பிள்ளைகளே, பேதுரு 11 பேர் இருக்கிற அந்த டீமில், அந்த குழுவில் திருப்தி படையில்லை. 11 பேர் இருக்கிறாங்க, சரி, ஒருவன் போட்டான் தானே என்று விட இல்லை. முதலாவதாக பேதுரு சொல்லுகிறான், இங்க கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட மட்டும் அவருடைய வாழ்க்கையை அறிந்து அனுபவித்து அவரோடு இருந்த ஒரு மனிதன் அவருக்கு துரோகம் விளைவித்து அவன் தன்னுடைய கனமான ஊழியத்தை, கவனிங்கள் பிள்ளைகளே, மேன்மையான ஊழியத்தை, இந்த உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஊழியத்தை இழந்து விட்டான். இந்த இடத்துக்கு ஒருவனை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் உயிரோடு எழுந்திருக்கிறதை நீ சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தலாமா? ஜூதாஸ் போய்விட்டான், அந்த இடமும் வறுமையாக இருக்கிறது. ஆனால் பேதுரு அந்த இடத்தை
சரியான ஒரு பாத்திரத்தினாலே நிரப்ப முற்படுகிறார். ஏனென்றால் தேவன் அந்த 12 பேரை ஏற்படுத்தின பொழுது அவர் இருதயத்திலே கொண்டதெல்லாம் இவர்கள் 2 பேராக உலகமெங்கிலும் என்னுடைய செய்தியை சொல்ல வேண்டும். எங்கு போனாலும் நீங்கள் ஊழியத்தை செய்தாலும் எனக்காக பிரயாணப்பட்டாலும் 2 பேர் புறப்பட்டு போங்கள். ஆனால் இங்கே ஒருவன் இல்லாததுனால அந்த பணியை முழுக்க செய்ய முடியாமல் இருக்கிறத பேதுரு பார்க்கிறான். கவனிங்க, பேதுரு பார்த்து சொல்லுகிறான், நாங்க ஒரு ஆளை ஏற்படுத்த வேண்டும். 22வது வசனம் 22. அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். 23. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்ஷபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரை நிறுத்துறாங்க. இங்க கவனிங்க பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. 2 பேரை நிறுத்துறாங்க, யோசேப்பும் மத்தியாவும். இவங்க இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததையும் அறிஞ்சிருக்கிறாங்க, இயேசு உயர் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் அறிந்திருக்கிறாங்க. இது 2 பேருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக ஊழியம். பாத்தீங்களா, இந்த ஊழியம் அதை என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருப்பது ஒரு ஊழியம். பிள்ளைகளே, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் வாழுகிற பிரதேசத்தில், நீங்கள் போகிற திருச்சபையில, நீங்கள் பணியாற்றுகிற இடங்களிலே சாட்சியா இருக்கிறீர்களோ? இவர்கள் உயிர்த்த இயேசுவை ஆராதிக்கிறார்கள், உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், பொய் சொல்லாதவர்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள். இவர்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ? தெரிவு செய்யப்பட்டு இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் வாசியுங்கள். 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்தருளுங்க, இந்த 2 பேர்ல யாரு இந்த இடத்துக்கு போறது என்று சொல்லி பின்பு அவர்கள் குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரோட கூட கவனிங்கள், மத்தியாவை சேர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் அங்கே முன்வைத்த தகுதிகளில் ஒன்று உயிர்த்தெழுதலை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறதுக்கு என்னென்னமோ நிலைமைகளை உலகம் பார்க்கிறது. ஆதி சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட மக்கள், பாவத்தை முற்றிலும் விட்டுவிட்டவர்கள், பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டவர்கள், இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுத்தவர்கள், உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சி என்று வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? ஜூதாஸை வைப்பதற்கு காரணம், இவன் இந்த கனமான ஊழியத்தை உயிர்த்தெழுதலை சொல்ல வேண்டும். கவனிங்க, இதை இழந்து போயிட்டான். இதுக்கு ஒருவனை தெரிவு செய்தாங்க, அது மத்தியாவுடைய பேரில் விழுந்தது. மத்தியா அந்த கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டான். ஆமென். ஆகவே உயிர்த்தெழுதலை ஆதி சபை தன்னுடைய முதல் தலையாய கடமையாக, முதல் முக்கிய வேலையாக ஒரு வெற்றிடத்தை விடாமல் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு விளங்காவிட்டால் ஆறுதலாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த இடத்தை நிரப்பவே அப்போஸ்தல தலைவன் அல்லது மூத்த அப்போஸ்தலன் தீவிரப்படுகிறான். காரணம், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற ஒரு நபர் தேவை. உயிர்த்தெழுதலுக்கு பலமாக சாட்சி கொடுக்கிற நபர். 21வது நூற்றாண்டிலே சபைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பும் இவ்விதமாகவே இருக்கிறது. என்னுடைய உயிர்த்தெழுதலோடு எந்த மகன் இணைக்கப்பட்டிருக்கிறார், எந்த மகள் இணைக்கப்பட்டிருக்கிறாள், அவள் இந்த பூமியில் எனக்கு சாட்சியாக வாழ முடியும், எங்களுடைய கூட்டத்திலே இணைத்துக் கொள்ளப்பட முடியும் என்று ஆண்டவர் ஆவலாய் காத்திருக்கிறார். ஆகவேதான் பழைய பக்தர்கள் இப்படி ஒரு பாட்டை பாடியிருக்கிறார்கள். தேவஜனம்
கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடினார். தேவன் வந்து அசைவாடினார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னருகில், உனக்கு இனி கலக்கம் வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னருகில், உனக்கு இனி கலக்கம் வேண்டாம். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரே, உன்னை என்றும் கைவிடாரே. கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரே, உன்னை என்றும் கைவிடாரே. பக்கத்தில் ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் கண்ணீரை துடைக்க உயிர்த்தெழுந்த கர்த்தராலே மட்டும் முடியும். நல்ல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உன் கண்ணீரை துடைக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே முடியும். ஆமென். நல்ல கை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, ரெண்டு பக்கம் சொல்லுங்க. கண்ணீரை துடைக்க இயலாது, பாஸ்டரால கண்ணீரை துடைக்க இயலாது. அப்படி சொன்னா அது பச்சை போய். சக விசுவாசிகளால் உங்க கண்ணீரை துடைக்க முடியாது, உங்க நண்பர்களால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாது, உங்களுடைய பணத்தால, உங்களுடைய கல்வியால, உங்களுடைய சொத்தால உங்கள் கண்ணீர்களை துடைக்க முடியாது. நான் அறிந்து பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க உயிர்த்த இயேசுவால மட்டும்தான் கண்ணீரை துடைக்க முடியும் என்று? யோனா என்கிற மனிதனை வேதம் சொல்லுகிறது, மீனின் வயிற்றுல இருந்து பிரே பண்றான். மீனின் வயிற்றுக்க இருந்து பிரே பண்றான். அவனுக்கு தெரியாது மீன் எது, வயிறு எது, சமுத்திரம் எது. அவன் செத்து போக விரும்பினவன். வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் மரணத்தை விரும்பின மனிதன். கவனிங்கள், வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று அந்த மனிதனை கூட ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய வாயாக, தன்னுடைய தீர்க்கதரிசியாக நிறுத்தினார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கர்த்தர் அந்த கிரியைகளை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில முடியாது என்று நினைக்கிறீங்களோ, நடக்காது என்று நினைக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், உயிர்த்த கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வைத்திருக்க பழகிக்கொள். அற்புதங்களை திரளாய் கண்டுகொள்ளுவீர்கள். 2 படகு அமிழ்ந்தது. 2 படகு அமிழ்ந்து தாழத்தக்க அளவுக்கு மீன்கள் வந்தது. காரணம், அங்கே உயிர்த்த கிறிஸ்து இருந்தார், உயிருள்ள கிறிஸ்து இருந்தார். அவர்களுக்கு பிரமிப்பு உண்டாகிவிட்டது. ஆகவே முதலாவது பிரசங்கத்திலே அவனுடைய பேச்சு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியிடுகிற ஒரு நபர் எங்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுப்பா உயிர்த்தெழுந்தது அனுபவிக்கிறீங்களோ, அது குறித்த அறிவு இருக்கிறதோ? 2வது காரியத்தை காட்டித்தர விரும்புகிறேன். இதே பேதுரு 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்திலே வாசித்துக் கொள்ளுங்கள். 24வது வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இதுவும் அவனுடைய பிரசங்கம் தான். 14வது வசனம் படிங்க. 14வது வசனம் 2:14. அப்பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், போதும், இதுவும் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் என்றான். முதல் பார்த்ததும் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் என்றான். இந்த 2வது பிரசங்கத்தில் பாருங்க என்ன சொல்றார் என்று. 24வது வசனம், அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 25வது வசனம், அவரை குறித்து தாவீது. இப்ப பாருங்க, இங்க கவனிங்க, எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. வேதாகமத்தை நீங்க படிக்க படிக்க ஆழமா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், இனிமையா இருக்கும். இப்ப ஒரு பாத்திரத்தை நிறுத்துறார் தாவீது. பேதுரு யாரை நிறுத்துறார்? முதல் யாரை நிப்பாட்டினவர்? முதலாம் அதிகாரத்தில் ஜூதாஸ். பாத்தீங்களா? ஜூதாஸ் எங்க நாட்கள்ல இருந்தவன், எங்களோட இருந்தவன், எங்களுக்கே காரியங்களை செய்துட்டு போயிட்டான், அநியாயத்தை செய்துட்டு போயிட்டான், எங்க எஜமானுக்கு, எங்க குருவுக்கு துரோகத்தை விளைவிச்சுட்டு போயிட்டான். இப்ப 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார், தாவீதை காட்டுறார். வாசிங்க. தாவீது, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அசைக்கப்படாதபடிக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறார். அதனாலே
என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். 29வது வசனம். சகோதரரே, கவனிங்கள், கொஞ்சம் கவனிங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுங்கள். கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து கவனிங்கள். உயிர்த்த ஞாயிறு செய்தியை கேளுங்கள். கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து சொல்லுவதற்கு இடம் கொடுங்கள் பிள்ளைகளே என்று பேதுரு கெஞ்சி கதறுகிறான். கொஞ்சம் கேளுங்கள். எங்களுடைய மூத்த தலைவர் தீர்க்கதரிசி, முன்பதாக வாழ்ந்த தாவீது பாடகன், ஆண்டவர் ஆடுகள் மேய்த்தவனை அரசனாக்கினவன், இன்பமான வாத்தியங்களை வாசித்து பாட்டு பாடினவன் சொன்னதை கேளுங்கள். கொஞ்சம் இடம் கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. தாவீதுடைய கல்லறை இந்நாள் மட்டும் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, அவன் தீர்க்கதரிசியாயிருந்து. தாவீது தீர்க்கதரிசி. கொஞ்சம் கவனிங்கள். வெறும் பாட்டுக்காரன் இல்ல, வெறும் ஆராதனக்காரன் இல்ல. தாவீது அவன் ஒரு ப்ரொஃபட், தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனமாக தேவனுடைய காரியங்களை பாடி சொல்லி இருக்கிறான். தீர்க்கதரிசியாயிருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன். மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணும்படி எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. இல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது பக்கத்தால சொல்லுங்க. தாவீது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? இதை யார் சொல்றது? பேதுரு, பிரதான அப்போஸ்தலன் சொல்றார். தாவீது சொல்லி இருக்கிறார், அவர் அழிவை காண மாட்டார், உயிரோடு எழுந்திருப்பார் என்று. இந்த உயிர்த்த ஞாயிறிலே கூட பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் எல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ அல்லது இனி செயல்படாது என்று நினைக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தர விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். வேத வசனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலம் அவைகளை நடைமுறைப்படுத்த இடம் கொடுத்துக் கொள்ளுங்கள். பேதுருடைய பிரசங்கத்தில் பாருங்க. பேதுரு ஆரம்ப பிரசங்கம், மற்ற பிரசங்கங்களில் எவ்வளவோ அனுபவங்களை சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னத்தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறவர். நாங்க தான் 3 பேர்ல, அந்த 3 பேர்ல நான் தான் பெரியாள். அந்த மலைக்கு போய்க்க என்னத்தான் கூட்டிட்டு போனது, இந்த வீட்டுல சுகமாக்கவும் என்னத்தான் அந்த பிள்ளை எழுப்ப கொண்டு போனது, எல்லாத்துக்கும் என்னத்தான் இயேசு கொண்டு போனவர் என்று தண்ட காரியங்களை சொல்ல இல்லை. கவனிங்க, பேதுரு எவ்வளவோ காரியத்தை சொல்லி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், ஊழிய ஆரம்பத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்தி. கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். எல்லாரும் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியே ஊழிய ஆரம்பத்தின் செய்தி. சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப செய்தி உயிர்த்தெழுதலை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்கள். உயிர்த்தெழுதலை பற்றி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், நீங்க இன்றைக்கு காலமே ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டை போய் நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பின்னேரம் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அல்லது பஸ்ஸில் ஏறி அல்லது ஆட்டோவில் ஏறி அல்லது ஏதோ பிக்மிய போட்டு எல்லா இடம் உயிர்த்த ஞாயிற்கு திடீரென்று நினைக்காதீங்க. உயிர்த்த இயேசுவை அறியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ஆபத்தானது. ஆகவேதான் பேதுரு, தாவீது சொன்னார், அவரை குறித்து தீர்க்க தரிசனம், அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று. 32வது வசனம் எல்லாரும் பாருங்கள். 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறோமா? எத்தனை குடும்பம் சொல்லுவீங்க? எத்தனை குடும்பம் தைரியமா சொல்லுவீங்க? இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு எங்கள் குடும்பம் சாட்சி. எத்தனை திருச்சபை சொல்லுவீர்கள்?
இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு எங்கள் திருச்சபை சாட்சி என்று. இது வேதாகமத்தின் போதனை. இதை அறியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வது என்பது அவரோடு நீங்கள் இரண்டரை கலந்து விட வேண்டும். அவருடைய இருதய துடிப்பை நிறைவேற்றி விட வேண்டும். பேதுரு தன்னுடைய ஆரம்ப பிரசங்கங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் மரத்தில் அடித்து கொலை செய்தீர்கள். வாசிங்கள், அந்த வசனத்தை வாசிங்கள், வாசித்துக் கொள்ளுங்கள். 36வது வசனம், 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த கிறிஸ்துவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும், அவர் ஆண்டவராய் இருக்கிறார். 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. எல்லாரும் கவனிங்க, என்னத்துல குத்தப்பட்டிருக்கு? இருதயத்துல குத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகத்துல ஆண்டவர்களே எத்தனையோ ஆண்டவரை வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர்களே ஒவ்வொரு பேர், நான் அதை சொல்ல விரும்ப இல்லை, அவங்க அது வணக்கத்துக்குரியதா வச்சிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரே கர்த்தர், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர். இவர் மட்டும்தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? குத்தப்பட்டார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2026வது ஆண்டு உயிர்த்த ஞாயிறு செய்தியாக ஜூதாசை நிறுத்தி பாருங்கள், தாவீதை நிறுத்தி பாருங்கள். இவை இரண்டையும் ஒப்பிட்டு மூத்த பிரதான அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் மிகவும் பிரதானமானது. இதை நாங்கள் அறிந்து கொண்டாட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு இன்னும் தேவ கிருபையினாலே நாம் சபையாக, குடும்பங்களாக இந்த உயிர்த்தெழுதலை கூறி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எது நிரூபணம், எது சாட்சி? உன்னையும் என்னையும் அவர் அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். இயேசு